நாங்கள் உள்ள வந்து இயற்கையிலேயே அந்த கிழமை தான் 42 கோழி வச்சு உன்னை போல பிறரை நேசி அந்த வார்த்தை இருந்த நுழைந்தவரை நடத்திட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. நான் ராஜன். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களை வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். எங்களை வீட்டை நாங்கள் நிற்கிறோம். அப்போ இன்றைக்கு வந்து என்ன மாதிரி கூட பொழுதுல அப்படி போனாங்க. போயிட்டு அப்போ அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வெள்ளை சேட்டோட நிற்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையோ இல்லதான் அவருக்கு ஞாயிறோ கிழமை நாளோ இந்த வயிற்று ஷர்ட்டோட நாளைக்கு இதை கூட இன்றைக்கு என்ன இல்லாம வியாழனோ நான் ஜெபிக்க போனோம். நீங்களோ எங்கட வேலையே இந்த சேர்த்து இந்த கலர் தான் எங்களுக்கு வேலைக்குரிய கலர். யூனிஃபார்மே இப்ப இந்த வயசான எங்களுக்கு. அப்புறம் எப்படி நம்ம சொல்லுவோம், அப்போ கூட வந்து வெள்ளை ஷர்ட் போடுற வந்து பாஸ்டராக்கெல்லாம் கூடுதலாக போடுறது என்ன ராயனே ஒரு பாஸ்டர் தானே. அதோட அத்தானும் பாஸ்டர் தான், பகுதி நேரம் ஊழியக்காரன் தானே. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. வேலையும் செய்து கொண்டு சும்மா பகுதி நேரமா ஃபுல்லாக செய்யலாதானே, வேலையும் பார்க்கத்தானே வேணும். அதுக்காக வேலையும் செய்து கொண்டு பகுதி நேரமாக சர்ச்சில் ஊழியம் செய்கிறேன். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை நாங்கள் கொடுக்கத்தானே வேணும். அப்போ அது வேலை நேரத்தை விட மிகுதியாக நாங்கள் இருக்கிற நேரத்தை அது கடவுளுக்குரிய நேரமாக கொடுக்குறோம். ஞாயிறு கொடுக்குறதை விட மேலதிகமாக அந்த நேரத்தை கொடுக்குறது டைம் இருக்கிற நேரங்களை. அதுதானே உலகத்தில் நாங்கள் என்னத்தை கண்டோம். எது எப்படி இருந்தாலும் எங்களை ஆயுள் காலம்ன்றது ஆக குறை கூடின காலம் ஒரு 120 100 வருஷம் தான். ஆக கூடின காலத்தை சொல்லுவோம். இலங்கையில வந்து 80-90 காலம் இருப்பாங்க. ஆக கூடிய காலம் வந்து அவ்வளவுதான் இருக்கலாம். ஆனபடியால அந்த காலத்துல எங்களால என்ன செய்ய முடியுமோ கடவுள்கிட்ட காரியத்தை அதை நாங்க செய்யறதா எங்களுக்கு மீதான காரியம். ஒருவருக்கு நாங்க நன்மையை தான் செய்வோம். ஏன்டா நாங்க தீமையான காரியங்களை செய்ய போறது இல்லை தானே. என்ன செய்ய போறோம்னா ஒருவருக்கு உதவி வியாதிப்பட்டிருந்தா அவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். கடவுள் விடுதலையே கொடுக்குற அதனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, குடும்பத்துல ஒரு நிம்மதி ஏற்படுது. கடவுள்கிட்ட வசனம் எங்களுக்கு சொல்றதுக்கு ஆரம்பினா கெட்டு போய் சொல்றது இல்லை தானே. கடவுள்கிட்ட வசனம் என்னது சொல்றது வந்து நாங்க நல்வழிப்பட வேணும். ஒரு மனுஷன் பாவத்திலே செய்து பாவத்தோடையும் மறைக்க கூடாது. பிறருக்குரிய காரியத்தை நாங்க இச்சிக்க கூடாது. பிறர் பொருள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்குரியது எங்களுக்கு போதும். அதைத்தானே கடவுள்கிட்ட காரியம் சொல்லுது, கடவுள்கிட்ட வசனம் சொல்லுது. அந்த வசனத்தின்படி நாங்களும் வாழ வேணும், இன்னொருவர்களையும் வாழ்றதுக்கு உற்சாகப்படுத்தணும். இந்த காரியம் தான் கடவுள்கிட்ட இறைவனுடைய பணியாயிருந்தது. அதை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற அதை எங்களால் ஏலக்கூடிய அளவு நாங்கள் செய்வோம். அதான் வந்து அத்தனை கதையிலேயே தெரியுது பாசக்காரன் சொல்ல தேவையில்லை, கதையிலேயே கண்டுபிடிக்கலாம். அவர் சரி 16 வயசுலயே அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டார். அதானே அப்போ வேண்டைக்கு அவருக்கு இப்போ போல எத்தனை வருஷ அனுபவம் இருக்கும். 16 வயசுல இருந்து படிப்போம். 16 வயதுல இருந்துல சின்னல இருந்தே வடிவேன தலைமுடிதான் வடிவம் அப்படி நினைக்காதீங்க. தலைமுடி இல்லாட்டியும் அது ஒரு தனி வடிவம். நாங்களே தாட்டக்கூடாது எப்பவுமே. நாங்க எப்பவுமே வடிவா இருக்கிறவங்க நாங்க இன்னொன்னு எப்பவுமே நாங்க தாழ்த்தி நினைக்க கூடாது. அதோட வந்து இன்னொரு கருத்து வசனம் எங்களை வடிவா சொல்லுது வேதத்துல, கடவுளுடைய சித்தம் இல்லாம தலையில இருந்த ஒரு தலைமை கூட கீழே விடாது. ஆனா முடியாது இது கடவுளுடைய சித்தம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களோட மனதை கொஞ்சம் ஆறுதல் படுத்திக் கொள்ளுவோம். அதை என்ன சொல்லுங்க அக்கா சொன்னா தனக்கு வந்து தலைமுடி இல்லாம இருக்கிறான விருப்பம் வந்து எனக்கு இன்னும் ஒரு 2 மாதம் முடியாது. ஆனா நான் மட்டும் எடுக்க மாட்டேன். கடவுள் அந்த மயிரை நான் திரைக்க அது கொண்டு நிறம் பட்டு அப்ப அடிக்கடி கண்ணாடி முன்னாடி சொல்லுவீங்களே
சிதல முடியலாம் இப்படி இருக்கு அப்படி இருக்கலாம் சொல்லி நான் பாக்குறேன் நான் என்ன கடவுளோட சித்தம் இப்படித்தானா நான் இருக்கணும் இந்த தலைமை இப்படித்தானா இருக்கணும்ன்றது கண்ணாடி அடிக்கடி சொல்லும் சில முடியல கொட்டி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறது அது கொட்டோடு மட்டும் கொட்டி கொண்டு தானே போவோம் அதுக்கு நாங்களும் என்ன செய்வது எண்ணிகள் எல்லாம் வைப்பார் ஆனா என்ன எல்லாருமே வாயால சொல்லலாம் தலைமுடி இல்லாட்டிக்கு ஒரு கவலை தான் நாளைக்கு இல்லைன்னு தலைமுடி எங்களுக்கு இது இவ்வளவு விழுந்து கொண்டே கொட்டுப்படுன்னு சொல்லவே இவ்வளவு கவலையா இருக்கு அது மாதிரி அத்தானுக்கும் ஒரு கவலை இல்லாம இல்லை இருக்கு நான் அதுக்கு என்ன செய்யறது அதுக்கு ஒன்றும் செய்யலாம் கவலைப்பட்ட ஒன்றும் செய்யலாம் அப்படி அதான் ஆனா ராயன் எல்லாம் இந்த கல்யாணம் கட்டும் போதெல்லாம் நல்ல தலைமுடி நல்ல தலைமுடி 26 வயதுல வெட்டிங் செய்தது நான் 26 வயதுல செய்தது ஆனா அப்ப ஆளும் கொஞ்சம் சிமாட்டானால் இப்ப அப்படி இல்லை இல்ல ஆனா 43 வயது மாதிரி தெரியல குறைவா அப்படி இல்லை எங்களுடைய அதுதான் அதோட எங்கட வயதுகளை நாங்க குறைச்சி சொல்லக்கூடாது குறைச்சியும் சொல்லக்கூடாது கூட்டியும் சொல்லக்கூடாது எங்களுக்கு எது உள்ளதோ உள்ளது இருக்கு இல்லைன்னா இல்ல இதுக்கு மிஞ்சின ஒன்றும் இல்லை அதோட பிரமாணம் வசனமா தான் சொல்லுது உள்ளதோ உள்ளது இல்லைன்னா இல்லை அதோட மிஞ்சினது ஒன்றும் இல்லை அதுதான் சேட்டு முகமும் ஒரே கலரால இருக்கு நாங்கள் உள்ள வந்து இயற்கையிலேயே அந்த கிழமை இயற்கையில அத்தான பொறுத்தவரை கிரீம் யூஸ் பண்றது கூட தெரியுமா பேசுங்க கொஞ்சம் உண்மையே பேசுங்க சில நேரம் டஸ்ட்டுகள் மற்றது சூரியோட கதிர்வீச்சுகள் எங்களை நாம பாதுகாக்கணும்னா சில நேரம் கிரீம் போடத்தான் வேணும். ஆனா அந்த கிரீம் வந்துறானே வெள்ளையா வர கிரீம் இல்ல வெள்ளையா வரலாம் சூரியன் கதிர்வீச்சுல இருந்து எங்களை பாதுகாக்கிறது அந்த ஃபேர் அண்ட் லவ்லி மென் நட்டு படியில் பாதிப்பாங்க அது என்ன சும்மா ஒரு நேரம் போட போறோம் அது இப்ப போட்டு இப்ப 3-4 மாதத்துக்கு மேலே ஆயிடுது டே கிரீம் சும்மா அதெல்லாம் எங்க ஃபேஸ் வாஷ் வேணும் கிரீம் வேணும் நீங்க எப்படி சொல்ல போறாங்க உரியதாரன்ற ஆடம்பரம் வந்து நாடுறாங்க போறாங்க ஃபேஸ் வாஷ் பாக்குறாரு சரி ராயன ஃபேஸ் கரெக்ட் ஆயில் மட்டும் சாதாரண மாதிரி பாவிப்போம் ஆனா உண்மையில அது பாவிக்கல நல்ல கரெக்ட் ஆயில் வந்து எல்லாருக்கும் வந்து வருது இல்ல நான் அத்தான முதல்ல பாத்துக்கேன் அந்த கரெக்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப முகம் வந்து உண்மையா போய் சொல்லல அந்த மூக்கு இந்த ரெண்டு கண்ணம்ல ஒரு மஞ்சள் ஒரு பளபளப்பா வேலை செய்யறது கூட அது வேலை செய்யும் அது மூளை மட்டும் வேலை செய்யுது சில பேருக்கு ஆன்சர் பண்ணாது சில பேருக்கு நல்ல ஆன்சர் அதுக்கு எங்கட முகம் வந்து சொப்டான முகம் தானே குழந்தை பிள்ளை முகம் தானே ஜோவல் வண்டி கொடுத்து ஜோவல் பூசிங்க இருந்த விட கறந்துட்டு ஜோவல் நீங்களே கொண்டு போடு ஆனா உண்மையிலே சோப்பை பாவிக்கிறோட அதுகள் பாவிக்கிறது நல்லது இல்ல சோப்புல கெமிக்கல்கள் கூட கெமிக்கல் குறையும் எல்லாத்தையும் சொல்லல எல்லாமே அப்படித்தான் என்னங்கட முகத்துக்கு அது செட் ஆகும் எங்கட முகங்களை ஏற்றுக்கொண்டுதான் அதுதானே நாங்க பாவிக்க முடியும் இல்ல அதோட அப்புறம் ஒண்ட வெளியிடைக்க வந்து அதுங்களுக்கு ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி நல்லா வருதா இல்லாட்டி அதால எதுவும் தீங்கு விளைவிக்குமாண்டு அப்படியெல்லாம் செக் பண்ணி தான் எங்களை வெளியில விடுவாங்க நாங்க எல்லாம் இத்தனை பேஸ் போஸ் போட்டாலும் செய்யவே இல்லை அம்மா எனக்கு பேஸ் போஸ் அம்மா அது துளியும் வந்து வராது எனக்கு பேஸ் போஸ் வராது எனக்கெல்லாம் அந்த லக்ஸோ கொண்டுதான் சௌகரம் பேஸ் போஸ் எல்லாம் ஒண்ணுமே விட்டு ஒத்து வராது கிரீம் அது ஒன்றுக்கு கூட இல்லை சொல்லுங்க வேற சொன்னாலும்
கொஞ்சம் பொருத்தமா சொல்லணும் இல்ல கிரீம் ஒத்தே வராது கிரீம் பாவிக்கிறேன் பாவி தனியா அந்த ரிஹானா போடுறதுக்காண்டி பேபி பவுடர் வாங்கி வச்சிருக்கேன் அது மட்டும் போடுறேன் சரி வீட்டு ரூம் இருக்க பார்க்கத்தானே இருக்கு போய் இல்ல அதோட இருக்குண்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க வேண்டி பூசலாம் நீங்க வடிவா இருந்தா எங்களுக்கு நல்லா தானே அது சரி எங்களை அழகுபடுத்துறதுல என்ன இருக்கு ஒரு தப்புமே இல்லையே நீங்கள் எவ்வளவுதான் வடிவா இருந்தா நாங்கள் பொறாமப்படுற ஆக்களும் இல்ல இன்னும் அதிகமா நீங்க வடிவா இருங்கன்னு சொல்லிதான் நான் உங்களுக்கு சொல்றேன் உண்மையிலே இந்த விஷயத்தை நான் நிறைவேற்கிறேன் உண்மையிலே நான் என்ன ஆசைப்பட்டு வேண்டிய கேட்டாலும் உடனே வாங்குவோம்னு சொல்லுவாரு எந்த மறப்பும் இல்ல அது ஒரு விஷயத்தை நான் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான் எதுவுமே தடை இல்லை எனக்கு நீங்களே பூசுங்க உங்களுக்கு எதுவும் அது வந்து அது உங்களோட இருக்கட்டும் அதை என்ன கேட்க கூடாதுன்னு சொல்லி என்ன காரணம் தெரியுமா அப்படி நான் சொல்ற காரணம் என்னடா நானும் தாரணி சரியான வாசிக்கிறாங்க அப்படித்தானே சொல்லுது அந்த விழாலுல இருந்து 7 வருஷம் அவன் விருப்பம் தான் எந்த விருப்பமா இருக்கு எந்த விருப்பம் தான் அவன் விருப்பமா கடவுள் பாதை மிருகம் பாதி ஆனா வேதம் அப்படித்தானே சொல்லுது ஆணுல இருந்து விழாலுல இருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனா அதோட ராயனே அழகு கூடவும் கூடாது ஆபத்தா மாறிடும். கிறிஸ்தவ பெண்களை பொறுத்தவரை உண்மையா கடவுளுடைய சத்தியத்தை அறிஞ்சவங்க தவறிதான் வர மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில நாங்களும் செய்கிறோம். செய்யுங்க என்ன வேதத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. எந்த வழியில போனா தீமை எந்த வழியில போனா நன்மைன்றது உங்களுக்கு விளங்கு. ஆனபடியால நீங்க ஒழுக்கமானவர்களா இருப்பீர்கள் நம்பிக்கை எங்களுக்கு. அதே நம்பிக்கையை நீங்க காத்துக்கொள்றீங்க. அது மேலான காரியம். சில குடும்பங்கள்ல நாங்க பாத்துக்கொண்டா ஒரு வைஃப் வடிவா இருந்தா அதுக்கு அடி ஏன் நீ வடிவாய் வலிக்கிற போற நீ எங்க ஆற பார்க்க போற கடைசி வந்தாலும் குடும்பங்கள்ல இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஒன்றை நினைக்க வேணும். அப்படி சந்தேகப்படுகிறவர்கள் என்னிட ஒரு பாதுதான் எனது மனைவி. ஆனபடியால நான் எப்படி வெளிக்கிடுகிறனோ எப்படி என்னை அலங்கரிக்கிறனோ அழகுபடுத்துறேனோ அதே போல அவளும் அழகுபடுத்துவாள். அவளும் போய் வருவாள். போய் வரட்டு சொல்லிவிட வேணும். ஏனென்றால் எங்களது குறை நான் ஒரு மாதிரியும் என்னுடைய மனைவி ஒரு மாதிரியும் அப்படியே ஒரு நாள் நாங்கள் நடத்தக்கூடாது. உன்னை போல பிறரை நேசி அந்த வார்த்தை கண்டிப்பா அதோட சுத்தம் முக்கிய காரணம் மனைவி நாங்க அதிகமா நேசிக்க வேணும். சரி அப்ப உண்மையாவே அத்தானம் வந்து அக்கா விட்டு கொடுக்குறாரு இல்ல இப்படி ஒரு அன்பு வந்து எங்கேயுமே இருக்காது. உண்மையா குடும்பம் சொல்லி சொன்னா அத்தானம் அக்கா ஒரு உதாரணம் என்ன அதாவது இந்த ஒரு பாதி கதவு நீ அடி மறு பாதி கதவு நான் அடி லவ் வந்து அப்படி இருக்கேன்னு உண்மையா நல்லது வாழ்த்துக்கள் அத்தானுக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் உங்களையும் சொல்லிடாது நீங்கள் இதை எங்களை விட நல்ல மோசமான கடுமையான அன்பு எங்களை பார்க்கலாம் அதிக அன்பு கூட உங்களுக்கு இருக்கு. வெங்கல்ல பாசம் வச்சிருக்கபடியா பரவாயில்ல. என்னடா என்ன வெங்கல்ல பாசம் இருக்கிறபடியா பரவாயில்ல. மாறாம இருந்தா எப்பவுமே சந்தோஷம் வராது. அப்படி எந்த காலம் மாறாது மாறாது. ஏன்னா கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய நடத்தையிலயோ சரி செயலிலோ சரி குணவியல்பிலோ சரி எந்த மாற்றங்களும் வராது. ஏனென்றால் வேதத்தை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பம் உண்டா என்ன எப்படி குடும்பம் வாழ வேணும் எப்படி குடும்பம் நடத்த வேணும் எப்படி குடும்பத்துல ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும் பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட வேணும் எல்லா விவரமும் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதன்படி செய்யல அதுதான் அதன்படி செய்யல குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியும் தான் உண்டாகும். அதனால பிரிவினைகள் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. அதுதான் சரி அப்ப எங்கட இது இப்படியே போய்கொண்டிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு வந்து இரவு டைம் ஆயிடுச்சு. அப்ப நாங்க இரவு சாப்பாடு சாப்பிட போறோம். அப்ப நாங்க என்ன சாப்பாடுன்றதையும் போய் பாக்கலாம். சரியா பசி வந்துட்டு போலையா கலைச்சு போயிட்டோம். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து இரவு சாப்பாடு நாங்க சாப்பிட போறோம். அப்ப எனக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு வெள்ளைப்புட்டும் கோழி இறைச்சி கறியும் பருப்பு வெள்ளைக்கறியும். அப்ப நானே சாப்பிடுறேன்னு சொன்னா நானும் சாப்பிடக்கிட்ட என்ன இங்க வந்து நின்று இப்ப தனித்திரி அழுமினது. அப்ப கொஞ்சம் அழுது கொண்டு போட்டுக்கிறபடியா இப்ப நான் சாப்பிடல லேட்டா அடுக்கும். அப்ப இன்னைக்கு 2 பேரும் சாப்பிடும்போது நாங்க சாப்பிடுவோம். அதே வெள்ளை புட்டுன்னு சொல்றீங்க கருத்த புட்டும் இருக்கோ
சிவப்பு அரிசி மா புட்டு இருக்குதா? அரிசி மா புட்டு. வெள்ளை அரிசிமா. இது வெள்ளை அரிசிமா. இந்த கோதமா இல்லாமலுக்கு வெள்ளை அரிசி. வெள்ளை அரிசி அதுக்காண்டி வெள்ளை புட்டுன்னா கோதமா இல்ல வெள்ளை அரிசிமா வெள்ளை அரிசிமா. ஆனா அதுவும் நல்ல புட்டு வந்து நல்ல பஞ்சா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப இந்த கோழி கச்சி கறியும் புட்டுமே நல்லா தானே பிடிச்ச சாப்பாடு செய்யும். இது எனக்கு பிடிக்குமா? சொல்றேன் இல்ல, இது உண்மையிலேயே எனக்கு இது பிடிச்ச கறி. புட்டும் வெஜ்ஜு கறியுமே வெஜ்ஜு கறி. பிள்ளை சாப்பிட போறீங்களா? ரேப்பு பிடிக்கல பிள்ளைக்கு அதுதான் வியானாவும் இப்பதான் நித்திரையால் எழும்புனவா. அதான் பிரச்சனை. நித்திரையால் எழும்புனா ஒருக்கா ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அக்கா போறா தான் இருக்கு. பெரிய பாடாங்களுக்கு நிலைக்கு வர மாட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரஜி. எப்படி இருக்கு ரஜி? அங்க சொல்லுங்க. அங்க சூப்பர் சொல்லுங்க. சூப்பர் சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு உண்மையா சாப்பாடு? நல்லா இருக்கும். கொஞ்சம் மங்குற மாதிரி கிடக்கு. ரஜி வகை என்ன கொஞ்சம் போறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அவங்க நல்லா இருக்குன்றே இழுக்குறா. ஒரு அந்த மிளகா பொரியலையும் பொரிச்சு வச்சிருக்கலாம். உண்மையான கதை. எனக்கு இதுல மிளகா இருந்திருந்தா சாப்பிட்டுருப்பேன். அம்மாவே செய்து வச்சிருக்கோம். செய்து வச்சுக்கா நான் பொறிக்கேன். பொறிச்சு சாப்பிடுறாங்க. இன்றைக்கு நாங்க பொறிக்காம விட்டோம். உழைக்கிறாரு குட்டி. ஆனா ரொசாயனி சாப்பிட பொரிச்சு சாப்பிடும். அதான் ரொசாயனி வெயிட் பண்ணது போல. ராயனா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கறி நல்லா இருக்கு. ஆனா கறியில நல்ல டேஸ்டியா இருக்கு. அம்மா நல்ல டேஸ்டியா இருக்கு. எனக்கு விருப்பமான சாப்பாடு தானே. அதான் நான் தானே கறி வச்சேன். நீங்க வச்சிருங்க. இல்ல இல்ல. ஓ ரெடி சாப்பிடுறோம் என்ன? சொன்னீங்க கறி டேஸ்டா இருக்கு. அதான் பாருங்க இந்த கறியும் வந்து டேஸ்டா இருக்கு. டேஸ்டியா இருக்கும். அது கோழிக்கறி தான் ரொசாயனி வழியா வைக்கும். உண்மைதான். மீன் கறியை கொடுத்தா சரி சொல்லக்கூடாது. சாப்பிட்டு சொல்லக்கூடாது அவசரப்பட்டு. ஆனா எனக்கு அந்த ரொசாயனி கோழிக்கறி வைக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். மற்றபடி வித்தியாசமா போட்டு வைப்போம். பிரட்டி வைக்கிறேன். நல்லா பிரட்டி. நாங்களும் கொஞ்சம் பிரட்டி தான் எங்க அம்மா வச்சிருக்கோம். நான் வைக்கிற வித்தியாசமா டேஸ்ட் சொல்லக்கூடாது. சில ரகசியமும் வெளியிட வரக்கூடாது. எனக்கு சொன்னீங்கன்னா நானும் டேஸ்டா சமைச்சு தருவேன். இல்ல அப்புறம் வீட்டு வந்து பழகிட்டலாம் பிள்ளைக்கு. இந்தாம்மா சரி அப்படிதான். சரி அப்ப நாங்களும் வந்து எங்களுடைய சாப்பாடை வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமே. ஆமா நான் சாப்பிட இல்லாட்டாக்க சாப்பிடினா சரி. அப்ப நாங்களும் விட்டுறோம். எங்களோட வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம். எனக்கு முடிப்போமா? ஓ சரி. அப்ப எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். பாய்.